ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நாடக உலகத்தில் ஒரு மூத்த நடிகராக தெரிகிறீங்க. ஆமாம் ஐயா. ஆமாம். ரொம்ப பக்திமான்களா? பக்திமான சாமியில் சிறந்தவங்க தான். சாமி பக்திமான தெரிகிறீங்க. முதல்ல உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் மனைவி, மக்கள், அப்புறம் நாடகம் வந்துடுவோம். சொல்லுங்கள். ஆறுக்கம் கிராமங்க, பிள்ளக்காப்பட்டி, பி ராசி என் பேர். சரி. எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் பூஞ்சாயி. என் மகன் பேர் பாலமுருகனுங்க. பாலமுருகன். பாலமுருகன். சரி. நாடகத்தில் இருக்காரா? இருக்காருங்க. இந்த மிருதங்க சக்கரவர்த்தி அந்த முறையில் என் பையனுடைய பேர் பாலமுருகன். சரி. சரி. எனக்கு பேரங்க 2 பேர் இருக்காங்க. சரி. வினோத்து, பரணி முருகன் வந்துட்டு வாங்க. சரி. இந்த நாடகத்துறையில் கொஞ்சம் ஆசை, ஆர்வம் எனக்கு கொஞ்சம் அதிகமுங்க. இல்லை, உங்கள் வீட்டில் ஆதரவு தராங்களா? எங்கள் வீட்டில் அனிதினமும் நாடகத்துக்கு போகாமல் நிற்காத, போய் நாடகம் தெரியலனாலும் நாடகம் தெரிகிறவங்ககிட்ட கற்றுக்கிட்டு வான்னு சொல்லிடுவோங்க. பரவாயில்லையே. காசு இல்லைனாலும் களை எடுக்க போயிருந்தாலும் 50 ஒன்று வருதாரு. ஆனால் அங்கே போய் நாடகத்தை இப்போ நல்ல முறையில் சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லையே. நீ நடிக்கிறியோ நடிக்கலையோ, சரி, ஊர் மக்கள் பார்க்குறாப்புல கற்றுக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருவோங்க. பேஸ் ரொம்ப நன்னா சொல்கிறீங்க. இந்த பெரும்பாலான வீட்டில் நாடகம் போகாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் நாடகம் போகணும்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். மகன் பேரன் பேத்தி அனைத்துமே நாடகத்துறையில் போயிரு. சரி. ஆனால் போனாலும் நாடகத்தை நல்லா போயிட்டு கற்றுக்கிட்டு வா. வீட்டில் இருக்க வேண்டாங்கிறாங்க. வீட்டில் இருக்க வேணாம், போய் நாடகம் கற்றுக்க அப்படிங்கிறாங்களா? வீட்டு வேலையெல்லாம் அப்புறம் பாருங்க, இல்லை பார்த்துக்கிறோம். வீட்டில் நீங்கள் இருக்க வேணாம், வீட்டை விட்டு போயிடு, நாடகம் கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்களா? டயத்துக்கு போய் கற்றுக்க, வீட்டு வேலையெல்லாம் நடத்திட்டு நாடக டயத்துக்கு போய் கற்றுக்க அப்படின்னு. அப்படிங்களா? இல்லை, நான் என்ன நினச்சேன்னா வீட்டில் இருந்து உங்கள் தொல்லை தாங்க முடியும் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராலும் வெளியே போய் நாடகம் கற்றுக்கியா? வைகுண்டம் போன தருமர் மாதிரியே இருப்பேன். சொல்ல மாட்டேன். காமெடியாக சொன்னேன். சரி, உங்களுக்கு என்ன நாடகம் தெரியுங்க? நாடகமெல்லாம் பாசிவதம் தெரியும். சரி, என்ன நடிப்பீங்க பாசிவதத்தில்? பாசிவதத்தில் பீமா நடித்தாங்க முதல். சரி. இப்போ கட்டபொம்மனில் பாதர்வல்லியா நடிக்கலாமன்னு வாத்தியாரை வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கட்டபொம்மனை பாதரடி அடிக்கிறீங்களா? நடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே. மதுரபாண்டி நாடகத்தில் யூடியூப் சேனல் மூலமாக நான் ஒரு 2-3 மணி நேரம் ஆடினாங்க. சரி. ஆமாம். மதுரை வீரன் நாடகம் நான் ஒரு வாத்தியார் வச்சு படித்து 2-3 மேடம் போனேன். அப்படியே முத்து வீரன் நடிக்கிறீங்களா? ஆள் ஒத்துழைப்பு கிடைக்கல. இல்லை, மதுரை வீரன் நாடகத்தில் என்னவா நடிக்கிறீங்க? முத்து வீரன் நடித்து. பரவாயில்லையே. ஒரு பாட்டு பாடுங்க. முத்து வீரனா மதுரை வீரன் நாடகத்தில் காரிருள் தண்ணில கையில் பந்தங்கொண்டு, காரிருள் தண்ணில கையில் பந்தங்கொண்டு, கட்டழக நானே முத்து நானே இப்பத்தானே சரிதானே, கனைதிரி காரிகை பொம்மி காவலுக்கு கட்டழகன் போறேன். அருமையான குரல். பரவாயில்ல. இந்த காலத்துல இப்படிப்பட்ட குரல் ரொம்ப குறைவா தெரியும். உங்களை பாராட்டி ஆகணும். எங்க வீட்டுல தான். ஆனா வெள்ளாடு கத்துற மாதிரி தான் கத்துவேன். ஆனா நாடகத்துக்கு எடுப்பாரு. இந்த மைக்கில் பேசும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? நாடக மைக்குன்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டும் இல்லைங்களா? இன்னும் குரல் எல்லாம் சூப்பரா தெரியும். பரவாயில்ல, படிக்கலாம். அருமை அருமை. இன்னும் என்ன நாடகம் உங்களுக்கு தெரியுங்க? நாடகம்னா நாடகம்லாம் நிறைய பேர் 6-7 நாடகம் படிச்சிருக்கிறாங்க. வெளிப்பட்டு இல்லாமல் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. வரவங்களும் அதை சரி முறையில் கூட்டிட்டு போய் நல்ல நேரத்துக்கு காட்டி கூட்டிட்டு. நாடக கலைஞர் ஹரிச்சந்திரா கூட படித்தாங்க. ஹரிச்சந்திரன் என்ன படிச்சீங்க? ஹரிச்சந்திரனா படித்தாங்க. நானே ஒரே ஆள் காசு போட்டு அலங்கேற்றம் கூட பண்ணினாங்க. அதில் என்னவா நடிச்சிங்க? ஹரிச்சந்திரனா நடித்தாங்க. ஒரு பாட்டு பாடுங்க. படித்தாங்க. துயதோர் முனிவனுக்கு தொல்புவி அரசு தந்தேன், கை பொருள் தனை இழந்து காதலி மகனை விட்டேன். ஐயோ ஐயோ பொயது உரை களஞ்சி, பொயது உரை களஞ்சி
இப்புலையனுக்கு அடிமையானேன் தெய்வமே 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 தெய்வமே. அருமை அருமை. நல்ல குரல் வளம். யார் உங்களுக்கு ஆசிரியர்? இது ஆர்கோம்பையில் கோபால்னு சொல்லி வாத்தியாருங்க, கோபால் வாத்தியார். முன்னாடி வந்தாருங்களா? அவர் பரம்பரை நாடக சங்கத்தில் உள்ளவருங்க அவர். சரி, அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இது எப்போ கற்றுக்கிட்டீங்க? இது கத்தெல்லாம் ஒரு 25 வருஷம் போய் கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்கிட்டேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. நாடகம் போயிட்டு இருக்கீங்களா? ஏதாவது நாடகத்தில் எப்பாவது ஒரு நாளைக்கு நம்ம பூங்காமாடியை சேர்ந்த பொன்ராமர் சைடு வேஷத்துக்காக 1-2 கூட்டிட்டு அவர் தான் வாழ வைக்கிறார். கோம்பையில் நம்ம நாகரச 6 மணி அண்ணன் பெட்டிக்காரர் ராசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க, சரி அவரை அப்படியே லைனுக்கு இழுத்துக்கலாம். சரி, ஆளு தோற்றமா ஒரு பாரதியா இருக்குது, இழுத்துக்கிட்டா அவர் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு திறமை இருக்கு. குரல் வளம் அருமையா இருக்கு. நாடக உலகில் இனிமேலாவது நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். சரி, வேற என்ன நாடகம் உங்களுக்கு தெரியும்? மதுரை வீரன் கட்டபொம்மை நாடகத்தில் பாதரவள்ளிக்கு படிக்கிறாங்க. சரி, அதான் அரிச்சந்திரன். மிருதங்கம் வாசிக்க தெரியுங்களா? மிருதங்கம்லாம் வாசிக்க நம்மளுக்கு அந்த ஹார்மோனியத்துக்கு அந்த ஞானங்கள். தாளம் போடுவீங்களா? தாளம் எல்லாம் போடுறதை பார்த்து நான் போடுவாங்க, நானா போட இது வரைக்கும் போனது இல்லைங்களா? இது வரைக்கும் தாளம் போட போனதில்லை. வள்ளி திருமணம் கூட ஒரு நாடகம் படிச்சு அலங்கேற்றம் பண்ணேன். ஆமா, அலங்கேற்றம் பண்ணேன். ஒரு மேடைக்கும் போனேன். வேஷம் போட்டு ஒரு பாட்டு பாடுவீங்களே, ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். சும்மா கொஞ்சோண்டு சப்போ மகாதேவா பாடுவீங்களா, ஞானகுமாரி பாடுவீங்களா? ஞானகுமாரி பாடுங்க. விருத்தமா உங்க குரல் நல்லா இருக்கு, பாடுங்க. தப்பா பாடுறீங்க. நளின கம்பீரி நறுமலர் கம்பீரி நறுமலர் தாரி மணியே மீனலோசனி மணியே வரணும். மீனலோசனி மணியே மணியே. என்ன ராகம் தெரியுங்களா? ராகம்லாம் முடியாதுங்க, அந்த தாளமும் முடியாது, ராகமும் முடியாது. இல்ல வள்ளி திருமணம் அந்த ராகம் ரொம்ப ஃபேமஸ்பாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ராகம் சொல்லுவாங்க. சரி, பரவாயில்ல. நல்ல புராணங்கள் குரல் ஞானம் இருக்கு. புராணங்கள் தெரிஞ்சவங்க நிறைய போய்கிட்டு இருக்காங்க. அதுல 2 வசனங்கள் நாங்க பேசுவேன் நல்லா கொஞ்சம். பூங்குமலை காட்டினில் உள்ளிருந்து தூங்காமல் தூங்கு செம்மர மஞ்சள் சமைத்து தூங்கும் நவரசத்தேனை வள்ளிமாவே பாதி உடலில் பரமனொரு வெண்ணை வைத்தான், மாது ஒருத்தி தன்னை மணிவண்ணன் நார்வில் வைத்தார், செங்கமல வேதனொரு தேன்மொழிய நாவில் வைத்தார்கள், உங்களை ஏன் இந்த வனத்தில் காவல் வைத்தார்கள், ஊரான் விட்டு உடமையை உள்ள வைத்து மறைத்து கொண்டு உடையவன் வந்து கேட்கின்ற நேரத்தில் இல்லை என்று கூறி எதிர்வாத பேசி அடுக்கடுக்கான பொய்களை அள்ளி வீசிக்கொண்டு இருக்கின்றீர்களே தலைவியே, எடுத்துரைக்க நேரமில்லை, இருந்தாலும் சிலவற்றை கூறுகிறேன் கேளுங்கள். பாரத போர் முண்டு 10,000 கோடிகள் உயிர்கள் பலியாக பாஞ்சாலி காரணமாயிருந்தால் நாடாள தகுதி பெற்ற ராமன் 14 ஆண்டுகள் காடால காரியம் பண்ணினால் கைகேயி கோடான கோடி ராட்சதங்களை பூண்டோடு அழிய வைத்தாள் சக்தி, மறைவிய கணவனொருவன் மாண்டு விட்டான் செய்தி கேட்டு மதுரையை அழித்தாள் கண்ணகி. இப்படிப்பட்ட பெண்களின் சரித்திரத்தை ஆரம்பித்தால் ஒரு பித்தன் கூட ஒத்துக்கொள்ள மாட்டான். உங்களை எப்படியோ
தலைவி என்ற பொறுப்புக்கு தாங்களுக்கு வந்து விட்டது. அதற்காக தலக்கண வரக்கூடாது வள்ளியே. சுமப்பது நீங்கள் தான். மண்ணாண்டவர்கள் கோடி, மனையாண்டவர்கள் பல கோடி, இன்னும் ஆளப்போவது எத்தனையோ கோடி. அதற்குள் ஏனம்மா எந்த அதிகார துஷ்பிரயோகம்? பொய்யான உடலுக்கு மெய்யான் என்று பெயர் சூட்டி அதிலே கையகலம் உள்ளம் கடல் போல ஆசை. பொய்யையே கைமுதலாக வைத்து பிழைப்பும் நடத்தும் ஒருவர்கள் சொல்லும் உண்மையை நம்ப மாட்டார்கள் தலைவியார்களே. அதற்காக நானும் வந்திருக்கிறேன், என்னுடைய மானை தேடி வந்திருக்கிறேன். இல்லை என்று சொல்லாமல் தகுந்த வார்த்தைகளை சொல்லி எனக்கு மான் கிடைக்க வழிவகை செய்யுங்கள் தலைவி அப்படின்னு ஒரு வசனங்கள் பேசுவோம். அதுல 12 வசனம். சந்தேகம், அருமையான வசனம் பேசுறீங்க. இந்த மாதிரி வசனத்தை பெரிய நடிகர் யாரும் பேசுற மாதிரி தெரியல. பேசுறாங்க இவ்வளவு அருமையான வசனத்துல யாரும் பேசுறதுக்காக அதனாலதான் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்பு கிடைக்கலையோ? மொத்தத்துக்கு எனக்கு அந்த ராசி பலன் இல்லையோ என்னமோ. அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. அந்த கலைவாணி திறமையா இருந்தா யாரும் கூப்பிட மாட்டாங்க இருக்குது. அண்ணன் பகல 60 நாளைக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்ட. எனக்கு உன்னுடைய குரல் வளம் குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த காயாத கானகத்தை பாட்ட கொஞ்சம் பாடுங்க. காயாத கானகங்கள்னா பொருத்தங்கள் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சுமாரா பாடுங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்கு. காயாத கானகத்தே காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் உனக்காரிகையே நின்றுள்ளாவும் உனக்காரிகையே பாட்டுக்கு புரியலைங்க. அடுத்து வேதமான வந்துடும். சரி, பரவாயில்ல, அருமையா குரல் இருக்கு. பள்ளி திருமணத்துல பின்னி எழுதிக்கிறீங்க. நல்ல பெரிய ராஜாப்பாட்டு கூட இந்த அளவுக்கு வசனம் பேசி இந்த அளவுக்கு குரல் உள்ள ராஜாப்பாட்டு நான் பார்த்ததில்ல. வசனங்களாம் பேசிக்கிட்டு இருந்தப்ப யார் கேட்க போறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாம் வசனம் அற்புதமான வசனத்தை யாரும் பேசுறாங்க. நாங்க மொத்தம் திண்டுக்கல்ல நம்ம சமூக பெரிய நோட்டாங்க அதை எழுதி வச்சு. சரி, இந்த நாடகம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? வள்ளி திருமணம். வள்ளி திருமணம் சமூக பெரிய நோட்டு கிடைச்சிச்சுங்க. அந்த நாரதர் அவர் நோட்டு ஒரு பக்கம் கிடைத்தது. சரி, அதை படிச்சேன். நானும் ஒரு அரங்க வசனம் அருமையான வசனங்க. வள்ளியோட பேசுறீங்களா வசனம்? அது அருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி வசனம் பெரிய ராஜாபாட்டு கூட பேசுறதுக்கான அது மாதிரிதான் 12 வசனம் இருக்குதுங்க. அப்படி நம்மளுக்கு போதுங்க, தகுந்தது நம்ம சீன் ஓடக்கூடிய இதுதான் இருக்கு. சரி, ஒரு நாளைக்கு வர தனியாக இந்த நாடகத்தை சொல்லுங்க, பேட்டி எடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு விட்றேன். அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய வசனம், அருமையாக இருக்குது. இந்த நாளைக்கு சொல்லுங்கள். உங்களை விட தனியாக அந்த வசனங்கள்லாம் பேசுங்க, எடுத்து நாடகம் இதை வச்சு நாடகம் நிறைய பேர் கற்றுக்கட்டும். அது மாதிரி 12 வசனம் இருக்குது. சரி, நாடக உலகத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாடக உலகத்தை பற்றி அந்த கலைவாணி தாயினால நல்லா நடிகர்களை நல்லா சிறப்பாக நல்லா ஊருக்கு போய் நல்ல விதமாக நாடகங்களை பயின்று நாடகங்களை நடிச்சுட்டு வந்தாலே போதுமானது எங்களுக்கு உள்ளத்தில் ஓடுதுங்க. சரி, ஆமாம். இந்த சங்கத்தை அந்த ஆர்கோமை கிராமத்தில் தங்கவேலு புங்காமாடியில் பொன்ராம. சரி, அந்த ஆர்கோமை கிராமத்தில் நம்ம அண்ணன் நாகராஜ் அண்ணன், சத்திவேல் சோசியல் இவர்களோட கூடி இங்கே ஒரு சங்கத்தை அமைக்கணும், நாடக கலையை வளர வைக்கணும். நம்ம நடிக்கிறோமோ நடிக்கலையே இருக்கப்பட்டவர்களை இளைஞர்களை அமைச்சு நடிக்க வச்சு ஊரில் பெறுவாங்க வைக்கணும். இந்த சங்கத்துக்கு ஒரு வளர்ச்சிகரம் தர வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி நடக்கும். ஆமாம், நடக்கணுங்க. நடப்பது நல்லதாக இருக்கட்டும். உங்கள் வாக்கு பழிக்கட்டும். வாக்கு பழிக்கட்டும். அந்த தாய் சங்கம் வளரட்டும். நீங்களும் கொஞ்சம் வளரணும். சங்கத்தின் மூலமா நீங்களும் வளருவீங்க. வளர்ந்தாத்து சங்கத்தை எல்லோருமே வளர்ந்து பொருளாதார வளர்ச்சி பெறுமாறு வாழ்த்துக்கிறேன். நல்லா இருங்க.